வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லாங் பீட் வச்சு ஒரு க்யூட் ஸ்டார் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாங் பீட் எடுத்திருக்கேன், சில்வர் கலரில் பகிள் பீடு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு செகண்ட் ஒன்னில் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒர்க் போட்டுக்கலாம். ரெண்டு சைடு ஒயரில் ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்துடணும். இப்போ இதே மாதிரி இன்னொன்று போட்டுக்கிறேன். 2 இருக்குது, 1 2 இருக்குது, தேர்ட் ஒன் போட்டுக்கிறேன். தேர்ட் ஒன்னையும் க்ராஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கும். நமக்கு ஆக்சுவலாக 4 வேணும். ஃபோர்த் ஒன் வந்து லாஸ்ட்டாக முடிக்கும் போது போட்டுக்கலாம். நான் இதில் 3 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த இது கம்ப்ளீட் பண்ணோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு லாங் பீட் போட்டுட்டு ஒரு 4 பெட்டல் ஷேப் வர மாதிரி நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லாங் பீட் போடணும். அதுக்கடுத்து ஒரு 4 பெட்டல் ஷேப் க்ரியேட் பண்ணணும். இதை நல்லா ஒட்டி இது பண்ணி இழுத்துக்கலாம். இதோட ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இது பண்ணி டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இந்த 4 பெட்டல் ஷேப் போட்டு உடனே லெஃப்ட் சைடே இன்னொரு லாங் பீட் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு ரெண்டு லாங் பீட் போட்டு ஒன்றில் க்ராஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி வரும், கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த சைடு போட்டோம் இல்லையா 3 பீடு, அதே போல் இங்கிட்டு 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு ஆல்ரெடி 1 போட்டிருக்கோம். செகண்ட் ஒன் போட்டுக்கிறேன். இப்போ தேர்ட் ஒன் போட்டுக்கிறேன். இப்போ ஃபோர்த் ஒன். இப்போ 4 இது போட்டாச்சு. இதுதான் எல்லா சைடும் போடணும். 4 தான் போடணும். ஒவ்வொரு 4 தடவை இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமும் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு ட்ரையாங்கிள் டிசைன் போட்டிருக்கோம் இல்லை, இது நம்ம இங்கே கொண்டு வரணும். இப்போ இந்த டிசைனை நம்ம போட்டுக்கலாம். 4ல் வந்துருச்சு, தெரியுதா? இது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதுனால வீடியோவில் கிளியராக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங். 4 இது தெரியுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த சைட் டிசைன் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு நம்ம கீழே இதில் க்ராஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நமக்கு வரும். 4 பெட்டல் ஷேப்பு க்ரியேட் பண்ணோம். இந்த 4 பெட்டல் போட்ட உடனே இன்னொரு லாங் சில்வர் பீட் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு சில்வர் போட்டு நம்ம க்ராஸ் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம 2 பெட்டல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டல் 6 பெட்டல் க்ரியேட் பண்ணணும். ஃபுல்லாக இதே போல் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இது 5 இது போட்டேன். 5 இதுலேயே எனக்கு க்ளோஷர் கிடச்சிருச்சு. நான் 6 பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது 3 லைன் போட்டிருந்தோன்னா எனக்கு 6 வந்துருந்துருக்குமோ என்னவோ. என்னுடைய பீட் சைஸுக்கு 5 பெட்டல் கிடச்சிச்சு. ஸோ இங்கே எனக்கு க்ளோஷர் வந்தனால இதுக்கு மேலே நம்ம போட்டோம்னாக்கா நமக்கு பெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இங்கே 4 வேணும் இல்லையா, 3 தானே போட்டிருக்கோம். இப்போ இந்த வயரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவோம்.
இப்போ எல்லாமே ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வந்துருச்சு, எந்த பெண்டிங்கும் இல்லாமல். ஸோ நான் அதனால் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வயரை இன்னும் 2-3 இதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த எட்ஜில் கொண்டு வந்து நான் நாட் போட்டு கட் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு, அழகாக இருக்குது. பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.